ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கு முன்னாடி இந்த மாங்காவோட வீடியோ ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை நான் இப்போ பிக்கிள் தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு மாங்காவை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதில் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் அதிகமாகவே சால்ட்டை சேர்த்து அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி போகிற அதை ஷேக் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் சால்ட்டை சேர்த்து அதை ரொம்பவே ஷேக் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கேப்பு போட்டு மூடி ஓவர் நைட் நான் அது சோக் ஆகிறதுக்கு விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி தான் இருந்தது. ஸோ திருப்பியும் நான் அதை க்ளோஸ் பண்ணி இன்னும் ஷேக் பண்ணி எடுத்துகிட்டு அதை நெக்ஸ்ட் டேக்கு இன்னும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இப்படி இருந்தது. அதை ஒரு பிளேட்டில் அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துகிட்டு அதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஒரு 2 டேஸ்க்கு அதை வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அந்த தண்ணியெல்லாம் போய் அது ட்ரை ஆகி கிடச்சிது. அதுக்கப்புறமா நான் ஒரு 3 டீஸ்பூன் கடுகு, அதே அளவுக்கு 3 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்து அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி அழகாக அது ரோஸ்ட் ஆகி வரும். அதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பேனில் நான் நல்லெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்து அதை சூடானதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த மாங்காய் பீசஸை அதில் போட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கணும். நமக்கு அதிகமாக காரம் வேணும்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம், கம்மியாக போதும்னா கம்மியாக அந்த சில்லி பவுடர் சேர்த்துக்கணும். அப்போ சிம்மில் வச்சு சேர்த்துக்கணும், இல்லது அந்த பவுடர் கரிஞ்சு போயிடும். ஸோ அது சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கடுகு வெந்தயம் பவுடர் பண்ணதை அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நமக்கு சால்ட் வேணும்னா அதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வினிகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கணும். அது கொஞ்சம் நேரம் ஆற விடணும். நல்லா அது ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஜாரில் மாற்றிக்கலாம். இந்த பிக்கிள் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Like பண்ணுங்க, subscribe பண்ணுங்க.